हर नमः पार्वती पतये हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசந்தானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகன் ஐயா அவர்கள், சுப்பிரமணிய ஐயா அவர்கள், நல்லசுவம் ஐயா அவர்கள், அம்மையார் இந்திரா அம்மையார் அவர்கள், கோமதி நாயகன் அவர்கள், கண்ணன் அவர்கள் மற்றும் ஆவுடையப்பன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வலை வீசின படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். ஒரு சமயம் இறைவன் அம்பிகைக்கு ஒரு தனிமையான இடத்தில் ஆகமங்கள், வேதங்கள் போன்றவற்றை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அம்பிகை ஏதோ காரணத்தினால் அதை சரிவர கவனிக்காமல் ஒரு கவலையோடு இருக்கின்றார்கள். இறைவன் அதை கண்டு கோபப்பட்டு கொண்டு, நீ பரதவர் குலத்தில் மகளாக தோன்றக் கடவது என்று சாபம் கொடுக்கின்றார். உபதேசம் செய்யும் பொழுது யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று நந்தியம்பெருமானிடத்தில் கூறியிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனை வந்தவுடன் விநாயகரும் முருகரும் தாய் தந்தையர் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார்கள். நந்தியம்பெருமான் அவர்களை தடுத்தால் நந்தியம்பெருமானுக்குத்தான் ஆபத்து. ஆகையினால் நந்தியம்பெருமான் அமைதியாக இருக்கின்றார். விநாயகர் நடந்ததை கேள்வியுற்று, இறைவனுக்கு முன்னிலையில் நிறைய ஏடுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த ஆகமம், வேதங்கள் ஆகிய இந்த ஏடுகளால் தானே நம்முடைய தாய் தந்தையருக்குள் இப்படிப்பட்ட ஒரு பிணக்கு ஏற்படுகிறது என்று கீழே வைத்திருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் எடுத்து கடலில் வீசி விடுகின்றார். முருகப்பெருமான் அவருடைய பங்கிற்கு அவர் தன்னுடைய தகப்பனார் கையில் இருந்த அந்த நூலை அவர் பிடுங்கி கடலில் எரிந்து விடுகின்றார். இறைவனுக்கு இன்னும் கோபம் வந்து விடுகிறது. விநாயகப் பெருமானுக்கு சாபமிட்டால் அது மீண்டும் தன்னையே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால விநாயகரை விட்டு விடுகின்றார். முருகப்பெருமானுக்கு மதுரை எம்பதியில் ஒரு செட்டியார்களிடத்தில் ஊமையாக தோன்ற கடவுதுன்னுட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அதைத்தான் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் சிந்திச்சோம் அந்த வரலாற்றை. நந்தியம்பெருமானுக்கு இவர்களை உள்ளே அனுப்பியதனால் சுறாமீனாக இருக்க கடவுது என்று சுவாமி சாபம் கொடுக்கின்றார். அந்த நந்தியம்பெருமான் சுறாமீனாக அவர் கடலில் இருக்கின்றார். இதற்கிடையில் மதுரையம்பதியினுடைய கடற்கரையில் பாக்கம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரினுடைய தலைவன் பரதவர் குல தலைவன். அவன் நேர்மையானவன், அதே நேரத்தில் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன். அவனுக்கு நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லை. அம்பிகை மீனாட்சியே தனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றார். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மீனாட்சி அம்மை அந்த நெய்தல் நிலத்தில் புன்னை மரத்தின் கீழ் ஒரு குழந்தையாக அவள் இருக்கின்றாள். அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த பரதவர் குல தலைவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மனைவியினிடத்தில் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தையானது இனிமையாக வளர்த்து வருகிறது.
அதே பாக்கம் என்கின்ற ஊரில் இந்த நந்தியம்பெருமானும் சுறா மீனாக அந்த கடற்கரையை கலக்கி கொண்டு இருக்கின்றார். கடலில் வீசப்பட்ட வேதம் ஆகமம் போன்றவற்றை எல்லாம் தன்னுடைய தலையில் எடுத்து வைத்து தண்ணீர் படாதவாறு அதை தன்னுடைய விழுங்கி தன்னுடைய உடலுக்குள் ஒரு பகுதியில் நந்தியம்பெருமான் வைத்திருக்கின்றார். இந்த பாக்கம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய கடலில் மீன்பிடிக்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் துன்பம் தருவது, வலையை வெட்டி விடுவது, இது போன்ற செயல்களை எல்லாம் இந்த நந்தியம்பெருமான் ஆகிய சுறா மீன் செய்து வருகிறது. அந்த ஊரே திரண்டு இந்த சுறா மீனை பிடிக்க வேண்டும் என்று செல்கின்றார்கள். அந்த சுறா மீன் வலையில் அகப்படவில்லை. உடனே அந்த பரதவர்குலத் தலைவன் இந்த சுறா மீனை பிடிக்கக்கூடியவனுக்கு நம்முடைய மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மனதில் அவன் நினைக்கின்றான். இந்த சுறா மீனானது எப்படியெல்லாம் அது துன்பம் தந்தது என்பது வரை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. முன்னர் வீசினால் பின்னுற முளைத்து எழும் முயன்று, முன்னர் வீசினால் பின்னுற முளைத்து எழும் முயன்று, பின்னர் வீசினால் முன்னுற பெயர்ந்து எழும் பலத்தில், பின்னர் வீசினால் முன்னுற பெயர்ந்து எழும் பலத்தில், உன்னி வீசினால் இடம்பட உறுத்து எழும் இடத்தில், உன்னி வீசினால் இடம்பட உறுத்து எழும் இடத்தில், மன்னி வீசினால் வலத்து எழும் மகர ஏறு அதுதான், மன்னி வீசினால் வலத்து எழும் மகர ஏறு அதுதான். இந்த ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு, அந்த வலைஞர்கள் எல்லோரும் திரண்டு அந்த சுறா மீனை பிடிக்க செல்கின்றார்கள். அந்த சுறா மீனுக்கு முன்பக்கமாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வலையை வீசினால் அந்த சுறா மீன் பின்பக்கமாக புதுசா முளைச்சு வந்த மாதிரி அது பாட்டுக்கு பின்னால போய் வெளியில வந்து நிற்கும். அந்த வலைக்குள்ள அகப்படாது. அதான் முன்னர் வீசினால், முன்பக்கத்தில் வலையை வீசினால் பின்முற முளைத்து எழும், பின்பக்கமாக வந்து அது வந்து நிற்கும். இந்த முளைத்து எழும் அப்படின்னா தண்ணீர்லேருந்து அப்படியே சுறா மீன் தன்னுடைய உருவத்தை வெளியில காட்டும். அப்போ தண்ணீருக்குள்ளே இருந்து முளைத்து வந்தது போல அது தன்னை காட்டுகிறது. முயன்று பின்னர் வீசினால், சரி அடுத்தால எல்லாம் முயற்சி செய்து ஒரு வலையை வீசிட்டா திரும்ப அதை எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனப்படும். அவர்கள் எல்லோரும் முயற்சி செய்து பின்பக்கம் தானே இருக்கு மீன் அப்படின்னுட்டு பின்பக்கம் வீசினா முன்பக்கத்துக்கு வந்துடும். முன்பக்கத்தில் பெயர்ந்து எழும். அப்படியே ஒரு தண்ணீரை பெயர்த்து கொண்டு வெளியே அது முன்பக்கமாக அந்த சுறா மீன் வரும். முயன்று உடனே நம்ம இந்த சுறா மீனை பிடிச்சிடணும், ஏன்னா இது ரொம்ப தள்ளி பெயரக்கூடாது அப்படின்ட்டு வேகமாக முயற்சி செய்து அந்த வலையை எடுத்து அந்த சுறா மீன் பின்பக்கம் இருப்பதனால் பின்பக்கத்தில் அந்த வலையை வீசுகிறார்கள். இந்த சுறா மீன் முன்பக்கமாக தண்ணீரை கிழித்து கொண்டு மேலே எழும். பெயர்ந்துன்னா தண்ணீரை கிழித்து கொண்டு மேலே எழுந்து வெளியே வருகிறது. வலத்தில் உண்ணி வீசினால், சரி வலப்பக்கம் அந்த மீன் போகுது, அந்த வலப்பக்கத்தில் ரொம்ப வலிமையோடு, உண்ணி அப்படின்னா வலிமையோடு வீசினால், ரொம்ப உண்ணி பேசுதான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப வலிமையாக பேசுகின்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போ வலப்பக்கத்தில் ரொம்ப வலிமையாக அந்த வலையை வீசும் பொழுது இடப்பக்கத்தில் வந்து அது எந்திரிச்சு இப்படி உறுத்து அது அவங்கள பார்க்கும். கோபத்தோடு அது பார்க்கும். இடம்பட உறுத்தி இடம். இடப்பக்கத்தில் வந்து கோபத்தோடு அத்தனை பேரையும் அது பார்க்கும். இடத்தில் மண்ணி வீசினால், சரி இடப்பக்கம் இருக்க அப்படின்னுட்டு அந்த இடப்பக்கத்துல வலைய நல்ல நிலையாக அவர்கள் வீசினார்கள் என்றால் அது அங்கேருந்து தப்பிச்சு வலப்பக்கமாக வெளியில வந்துடும். அப்படிப்பட்ட அந்த மகர ஏறு அதுதான். மகர ஏறுனா சுறா மீன் அப்படின்னு அர்த்தம்.
மகரம்னா சுறாமீன், ஏர்னது வலிமையானது. அப்போ அந்த சுறாமீன் இப்படியெல்லாம் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு அங்கே போனால் இங்கே போனால் அங்கே அப்படின்ட்டு அந்த வலையில் அகப்படாமல் அந்த மீன் துன்பப்படுத்துகிறது. எரிவலை படும் அகம் மலர்ந்து ஈர்ப்பவன் உள்ளம், எரிவலை படுமகம் மலர்ந்து ஈர்ப்பவன் உள்ளம், மறுதலை பட வலையினும் வழியே பொருளாசை, மறுதலை பட வலையினும் வழியில் பொருள் ஆசை, நெறிமலர் குழல் நல்லவர் நினைவு என நினைவு உற்று, நெறிமலர் குழல் நல்லவர் நினைவு என நினைவு உற்று, அறிபவர்க்கு அரிதாம் பரம்பொருள் என அகலும், அறிபவர்க்கு அறிதாம்பரம் பொருள் என அகலும், எரிவலைப்படும் அகம் மலர்ந்து. சரி, இவங்க வலையை வீசுதாங்க, வலைக்குள்ள அகப்பட்டுட்டு அப்படின்னுட்டு உள்ளத்தில் அவர்களுக்கு மலர்ச்சி ஏற்படுகிறது. அந்த பரதவர்களுக்கு அகம் மலர்ந்து ஈர்ப்பவன், அந்த வலையை வேகமாக இழுக்கின்றார்கள். ஈர்ப்பவன்னா வலையை இழுக்கக்கூடியவர்கள் வேகமாக இழுக்கின்றார்கள். உடனே அவர்களுடைய கொஞ்ச நேரம் இன்பம் ஏற்படுது. அந்த இன்பம் உடனே வருத்தம் அடையுமாறு உள்ளம் மறுதலைப்பட, அப்போ உள்ளத்தில் அந்த மலர்ச்சியானது மாறுபாடு அடையுமாறு உள்ளம் வருந்துமாறு அந்த வலையிலிருந்து நழுவிக்கொண்டு இந்த சுறாமீன் போய்விடும். வலையினும் வழியின நழுவிவிடும், நழுவுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வலையிலிருந்து இந்த சுறாமீனானது நழுவிக்கொண்டு அப்படியே சென்று விடுகிறது. கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி இன்பமும் துன்பமும் அப்படி மாறி மாறி வருகிறது. இது எது போல இருக்கின்றது? பொருள் ஆசை நெறிமலர் குழல் நல்லவர் நினைவு என. அந்த பொருளின் மீது ஆசை கொண்ட ஒரு நெறியை உடைய, பொருளின் மீது ஆசை கொண்ட ஒரு வழிமுறைகளை உடைய மலரை கூந்தலில் அணிந்த அந்த பரத்தையர், நல்லவர்னு போட்டிருக்காங்க, பரத்தையர். அது ஏன்னா அவங்களுக்கு பொருள் தான் பிரதானம். அந்த பரத்தையர் நினைவு என, அந்த பரத்தையர்கள் மீது கொண்ட நினைவு எப்படி வந்து வந்து போகுமோ அதுபோல நினைவு என அகலும் அப்படிங்கிறத அதை கொண்டு கூட்டி பொருள் எடுத்துக்கிடணும். நினைவு என கடைசி வார்த்தை அகலும் அப்படின்ட்டு. அந்த இன்பம் கொஞ்ச நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் அது அகன்று விடும். சரி, நினைவு உற்று அறிபவர்க்கு, இறைவனை நினைந்து நினைந்து உற்று நோக்கி, உற்றுனா தியானித்து, அறிபவர்க்கு இறைவனை அறிய வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அறிய முடியாத அந்த மேலான பரம்பொருளை போலவும் அந்த சுறாமீன் அகலும் அப்படிங்கிறார்கள். அப்போ இதுல என்னன்னா, முதல்ல கொஞ்சம் அவங்களுக்கு இன்பம் வருது, அகப்பட்டுட்டுன்னுட்டு. அந்த இன்பம் நீண்ட நேரம் நிக்கல, திரும்ப ஒரு துன்பம், அது நழுவி போயிட்டு அப்படின்ட்டு. அதுபோல வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் ஒரு கலந்த ஒரு கலவை தான். அதே நேரத்தில் இன்பமே நிலைத்தும் இருக்காது, துன்பமும் நிலைத்து இருக்காது. ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் வரும். அதைத்தான் இதுல சொல்றாங்க. அப்போ இறைவனை நினைத்து அவனை உற்று நோக்கி நான் தியானத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுது. இன்பம் ஏற்பட போய் தானே அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. அந்த நிலை அந்த அவர்கள் இறைவனை உற்று நோக்க நோக்க அது தான் அவங்கள தாக்கத்தான் செய்யும். ஆனா அந்த தாக்கமானது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதனால மறைஞ்சிடும். அந்த தாக்கத்தை இறைவன் நம்மளை தாக்கக்கூடிய அந்த இன்பத்தை நாம நிலையாக வைத்திருக்கிறதுக்கு தான் வழியை தேடுறோம். தியானம்லாம் பண்றோம். பண்ணும்போது அந்த
மேலான பரம்பொருள் நமக்கு ஒரு இன்பத்தை தருது. அந்த இன்பம் தொடர்ச்சியான இன்பமாக இல்லை. கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்போது அந்த மனோ அந்த பேரின்பம் வந்து வந்து தாக்கும், மனோலயம் தானே வரும், சொல்ல முடியாது இந்த ஆனந்தமே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல சொல்லுவாங்க. அது வந்துட்டு தான் போகுது நம்மகிட்ட. அது வந்துட்டு போகுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா அதை நிலைநிறுத்தி வைக்க முடியல. அந்த நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துச்சுன்னா ஒரே இடத்துல உட்காந்து. ஆனா அது அந்த இன்பம் உங்களுக்கு வராம இங்க வரமாட்டேங்குது. உங்களை இன்பம் ஏதோ ஒண்ணு இருக்கு, இருக்க போய் தானே அதை திரும்ப திரும்ப நீங்க வாரீங்க. அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் இதுல சொல்றாங்க. அப்படி அந்த நினைவு உற்று அறிபவர்க்கு அந்த அகம் மலர்ந்து ஒரு இன்பம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அந்த இன்பம் தொடர்ச்சியாக இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம உலகியலுக்கு வந்துடுறோம். அதனால அப்படி அந்த இறைவனை நினைத்து உற்று நோக்கி தியானித்து அறிபவர்க்கும் அறிதற்கு அறிய மேலான பரம்பொருள் எப்படி நம்மை விட்டு வந்து தாக்கிவிட்டு அது அகலுமோ, அதுபோல இந்த பரதவர்களுக்கும் அந்த இன்பமானது மீன் அகப்பட்டுட்டுன்னு ஒரு இன்பம், அது வலையிலிருந்து தப்பிச்சுட்டு அப்படின்னுட்டு அடுத்தால ஒரு துன்பம், இப்படி அந்த இன்பமும் துன்பமும் வந்து போகின்றது. சுறாமீன் அந்த வலைஞர்களுக்கு பலவிதமாக துன்பத்தை செய்கிறது. அந்த தலைவரோடு, பாக்கத்தில் உள்ள தலைவரோடு அவருடைய மீனவர்கள் அனைவரும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வலையை அந்த சுறா மீனுக்கு முன்பக்கத்தில் வீசினால் அந்த சுறா மீனானது பின்பக்கமாக தப்பித்து கடலிலிருந்து முளைத்து எழுவது போல கடலிலிருந்து எழுந்து அந்த சுறா மீன் நிற்கின்றது. மீண்டும் அவர்கள் உடனே அந்த வலையை வெளியே எடுத்து முயற்சி செய்து அதை பின்பக்கமாக அந்த மீன் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் அந்த வலையை வீசினால் அந்த மீனானது, சுறா மீனானது முன்பக்கமாக தண்ணீரை கிழித்து கொண்டு வெளியே அது வருகின்றது. அந்த மீன் வலப்பக்கத்தில் இருக்கும்போது வலப்பக்கத்தில் வலிமையாக அவர்கள் அந்த வலையை வீசினால் அந்த மீனானது அந்த வலையிலிருந்து தப்பித்து இடப்பக்கமாக கோபத்தோடு அது வெளியே வருகிறது. மேலும் அந்த மீன் இருக்கக்கூடிய இடப்பக்கத்தில் அவர்கள் மிகவும் வலிமையாக நிலைத்து அந்த வலையை வீசும்போது அந்த மீனானது அங்கிருந்து தப்பித்து வலப்பக்கமாக அது வெளியே வந்து விடுகிறது. இப்படி அந்த மகர ஏராகிய சுறா மீன் அவர்களிடத்தில் போக்கு காட்டிக்கொண்டே வலையில் அகப்படாமல் இருக்கின்றது. அந்த மீன் வலையில் அகப்பட்டு விட்டது என்று ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதில் உள்ளம் மலர்கிறது. அந்த வலையை மீன் அகப்பட்டு விட்டது என்று வேகமாக அவர்கள் இழுக்கின்றார்கள். உடனே அந்த உள்ளமானது வருத்தமடையுமாறு அந்த வலையிலிருந்து நழுவி விடுகின்றது அந்த சுறாமி. இப்படி அந்த வலைஞர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அது கொடுக்கின்றது. இது எது போல இருக்கின்றது என்றால், பொருளின் மீது ஆசை வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை உடைய அந்த அழகிய மலர்களை கூந்தலில் சூடிய அந்த பரத்தையர்களினுடைய நினைவு எப்படி அது இன்பத்தை தந்து பிறகு துன்பத்தை தருகிறதோ அதுபோல இருக்கின்றது. மேலும் இறைவனை நினைத்து உற்று நோக்கி அவனை அறிபவர்களுக்கு அந்த அறிதற்கு அறிய மேலான பரம்பொருளாக அந்த பரம்பொருளானது அவர்களை விட்டு அகன்று இருக்கின்றது. அதுபோலவும் இந்த இன்பமும் துன்பமும் வந்து போகின்றது. ஏவலாழரொடு இன்னவாறு இன்ன மீன் படுத்தற்கு ஏவலாரோடு இன்னவாறு இன்ன மீன் படுத்தற்கு ஆவது ஆம் தொழில் இயற்றவும் அகப்படாதாக ஆவதாம் தொழில்
படுப்பவர் என்று இருங்காணல் ஞாபரீது படுப்பவர் என்று இருக்கானல் காவலாழனும் பரதரும் கலங்கு அஞர் உழந்தார் காவலாளனும் பரதரும் கலங்கு அயர் உழந்தார் ஏவலாளரோடு அந்த பரதவர் குலத் தலைவன் தன்னோடு அவர் சொன்ன சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய அந்த வலைஞர்கள் கூட்டத்தோடு, ஏவலாளர்னா இங்க வலைஞர்கள், அந்த மீன் பிடிக்கக்கூடிய பரதவர்கள் அனைவரோடும் இன்னவாறு இப்படி மேற்கூறியவாறு இன்ன மீன் படுத்தற்கு, அந்த மேற்கூறிய சுறா மீனை பிடிப்பதற்கு, படுத்தற்குன்னா பிடிப்பதற்கு என்ன என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சு பார்த்தாங்க. ஆவது ஆம் தொழில் இயற்றவும், அந்த மீனை பிடிக்கிறதுக்கு, சுறா மீனை பிடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய அத்தனை தொழில்களையும் அத்தனை செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து பார்க்கின்றார்கள். அந்த சுறா மீன் அகப்படவில்லை. அகப்படாதாக அவங்க எவ்வளவு பிரம்ம பிரயத்தனப்படுதாங்க, அந்த மீன் அகப்படவில்லை. உடனே அவர்கள் துன்பப்படுகின்றார்கள். யாவரே இது படுப்பவர், யார் இந்த சுறா மீனை பிடிப்பார்கள் என்று அந்த அழகிய கடற்கரை சோலைக்கு காவலனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனும், காணல்னா கடற்கரை சோலை, அந்த கடற்கரை சோலைக்கு காவலனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனும் அவனோடு இருக்கக்கூடிய அந்த பரதவர்களும் கலங்கி துன்பத்தில் அவர்கள் மூழ்கினார்கள். கலங்கு அப்படின்னா கலங்கி, அஞர்னா துன்பம், உழந்தனர்னா உச்சனர். இந்த கலங்கி துன்பத்தில் அவர்கள் அனைவரும் மூழ்கினர். யார் இதை பிடிக்க முடியும் அப்படின்னுட்டு அவர்கள் துன்பப்படுகின்றார்கள். சங்கு அலம்பு தன் துறைகள் நாடங்கி சலதி சங்கு அலம்பு தன் துறைகள் நாடங்கி சலதி துங்க மந்தரம் எனக்கிடந்து அலமரும் சுரவை துங்க மந்தரம் எனக்கிடந்து அலமரும் சுரவை இங்கு அணைந்து எவன் பிடிப்பவன் அவன் யான் ஈன்ற இங்கு அணைந்து எவன் பிடிப்பவன் அவன் யான் ஈன்ற மங்கை மங்கள கிழான் என மனம் பலித்து இருந்தான் மங்கை மங்கள கிழான் என மனம் பலித்து இருந்தான் சங்கு அலம்பு தன் துறை, சங்குகளெல்லாம் வந்து சேரக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய அந்த கடற்கரை துறை, அந்த கடற்கரை துறையை பொருந்தி இருக்கக்கூடிய நாட்டை உடைய அந்த பரதவர்கள், நாடன் அப்படின்னா பரதவர்களுக்கு தலைவன். இச்சலதி துங்க, இந்த கடலில், சலதினா கடல், இந்த கடலில் துங்க மந்தரம் அப்படின்னா கலக்கக்கூடிய மந்தரமலை, இந்த பார்க்கடலை கலக்கிய அந்த மந்தரமலை அப்படின்னு பேரு. அந்த பார்க்கடலை கலக்கிய அந்த மந்தர மலையை போல இந்த சுறா மீனும் இந்த கடலுக்குள்ள கிடந்து கொண்டு அலமரும் அப்படின்னா கலக்குது. இந்த கடற்கரையவும் இந்த சுறா மீனானது கலக்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சுறா மீனை இங்கு அணைந்து, இங்கே வந்து யார் பிடித்து தருகின்றார்களோ அவனுக்கே நான் பெற்ற என்னுடைய மகளாகிய அந்த அம்பிகையை திருமணம் செய்து கொடுப்பேன். யான் பெற்ற மகளுக்கு அவனே மங்களக்கிழான், மங்களமான கணவனாக அவன் இருப்பான் அப்படின்ட்டு மனதில் ஒரு உறுதிப்பாடோடு அவன் இருந்தான். மனம் வலித்து இருந்தான்னா மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டு, இந்த சுறா மீனை யார் பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவன்தான் என்னுடைய மகளுக்கு கணவன் அப்படின்னுட்டு
அவன் மனதில் ஒரு உறுதிப்பாடோடு அந்த பரதவர் குலத்தலைவன் இருக்கின்றான். மங்கள கிழான் அப்படின்னா, கிழான் அப்படின்னா கிழவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நிலக்கிழார் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உள்ள நிலச்சுவான்காரர்கள், அந்த இதுலையும் அதை எடுத்துக்கிடலாம். எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படிங்கிறதுக்கு தான் கிழான்னு பேர். மங்கள கிழான் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படின்ட்டு. அந்த பாக்கத்தில் உள்ள அந்த பரதவர் குலத் தலைவன் தன்னோடு பணிபுரியக்கூடிய, தன்னுடைய பணியை ஏற்று செய்யக்கூடிய அந்த ஏவலாளர்களோடு இவ்வாறு இந்த சுறா மீனை பிடிப்பதற்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகளையும் அந்த செயல்முறைகளையும் அவன் செய்து பார்க்கின்றான். ஆனாலும் அந்த சுறா மீனானது இவர்களுடைய வலையில் அகப்படாமலே அது இருக்கின்றது. யார்தான் இந்த சுறா மீனை பிடிப்பார்கள் என்று அந்த அழகிய கடற்கரை சோலைக்கு காவலனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனும் அவனோடு இருக்கக்கூடிய அந்த பரதவர்களும் கலங்கி கொண்டு துன்பமடைந்தார்கள். அவர்கள் சங்குகள் அலம்பக்கூடிய, அந்த சங்குகள் வந்து சேரக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய அந்த கடற்கரை துறை பொருந்திய நாட்டை உடைய அந்த பரதவர் குலம் இந்த கடலில் கலக்கக்கூடிய மந்தரமலை, பார்க்கடலை கலக்கிய அந்த மந்தரமலையை போல கிடந்து கொண்டு இந்த உப்பு நீர் கடலையும் கலக்கக்கூடிய இந்த சுறா மீனை இந்த இடத்திற்கு வந்து யார் பிடித்து தருகின்றார்களோ அவன்தான் நான் பெற்ற மகளினுடைய மங்கையினுடைய மங்கள கிழானாக, மங்களமான கணவனாக அவன் இருப்பான் என்று மனதில் உறுதி கொண்டு தன்னுடைய மகளை இந்த சுறா மீனை பிடித்து தருபவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் உறுதிப்பாடோடு அந்த பரதவர் குலத் தலைவன் இருக்கின்றான். நந்திநாதனும் இணையனாய் அங்கையில் நாட்டத்து, நந்திநாதனும் இணையனாய் அங்கையல் நாட்டத்து, இந்து வாழ்நுதலாளும் அங்கு அணையழாயிருப்ப, இந்து வாழ்முதலாளும் அங்கு அணையனாய் இருப்ப, தந்தினால் இரண்டு ஏந்திய தமணிய விமானத்து, தந்தினால் இரண்டு ஏந்திய ரமணிய விமானத்து, உண்டு நேசடையார் மனம் உண்ணினார் மன்னோ, ஒன்று நீசடையார் மனம் உண்ணினார் மன்னோ. நந்திநாதன் இணையனாய், அந்த நந்திநாதனாகிய சுறாமீனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்படி சுறாமீனாக அந்த கடற்கரையில் இருந்து கொண்டு இருக்கின்றார். இணையனாய் அப்படின்னா இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார். அங்கையல் நாட்டத்து, அழகிய மீன் போன்ற கண்களை உடைய, நாட்டம்னா கண்ணுன்னு ஒரு அர்த்தம். அந்த அழகிய மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மை, அவள் மேலும் எப்படி அழகாக இருக்கின்றாள்? பிறை வாழ் போல் நெற்றியை உடையவளாக இருக்கின்றாள். இந்து வாழ், இந்துனா சந்திரன், வாழ்னா கூர்மையானது. அந்த பிறை வாழ் போன்று நெற்றியை உடையவளாக, அழகிய மீன் போன்ற கண்களை உடையவளாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையும் அந்த பரதவர் குல தலைவியாக அங்கே அவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவள் வளர்ந்து கொண்டு அவள் அங்கே இருக்கின்றாள். அணையளாய் இருப்ப, அணையளாய்னா பரதவர் குல தலைவியால் அங்கே வளர்ந்து கொண்டு இருக்கின்றாள். தந்தி நாள் இரண்டு ஏந்திய, தந்தினா யானைன்னு அர்த்தம். 4 2 8, 8 யானைகள் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொன் விமானம், இந்திரன் கொண்டு வந்து ஸ்தாபித்த அந்த இந்திர விமானம், மதுரையில் இருக்கக்கூடிய
மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானம், விண்ணிடி விமானம். தமணியம்னா பொன் அப்படின்னு அர்த்தம். அப்படி 8 யானைகள் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட, இந்திரனால் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட அந்த விமானத்தில் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? உந்து நீர் சடையார், அலைகளை உடைய கங்கையை சடையில் அணிந்திருக்கக்கூடியவர். உந்துனா அலைகள் அப்படின்னு அர்த்தம். அலைகள் உந்தி கொண்டிருக்கிறது. அப்படி அலைகள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய நீரை உடைய நீரை, கங்கையை தலையில் தாங்கிய, சடையில் தாங்கிய அந்த பெருமான். அந்த பொன் விமானமாகிய அந்த மூலஸ்தானத்தில், அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அம்பிகையை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஏன்னா அந்த திருமணத்துக்கு உரிய பருவம் வந்து விடுகின்றது. ஆகையினால் அம்பிகையை நாம் அந்த ஊருக்கு சென்று, அந்த பரதவர் குலத்து ஊருக்கு சென்று நாம் திருமணம் செய்து வர வேண்டும் என்று மனதில் சொக்கநாத பெருமான் நினைக்கின்றார். உண்ணினார் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். மனம் திருமணம். உயர்ந்த சாதியும் தம்மினும் இழிந்த என்று உண்ணி, உயர்ந்த சாதியும் தம்மினும் இழிதென்று உண்ணி, கயந்த நெஞ்சுடை வலைக்குல கண்ணியை வேட்பான். கயந்த நெஞ்சுடை வளைகுல கண்ணியை வேட்பான். வியந்து கேட்பது எவ்வாறு அவர் வெறுக்கமும் அவருக்கு, வியந்து கேட்பது எவ்வாறு அவர் வெறுக்கும் அவருக்கு. இயைந்த மீன் வலை ஒரு எடுத்து ஏகுடும் என்ன, இயந்த மீன் வரை ஒரு எழுத்து ஏகுடும் என்ன. இப்போ சுவாமி உயர்ந்த ஜாதி. அந்த நான் சொக்கநாத பெருமான் தான் வந்திருக்கேன், உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா பரதவர் குல தலைவன் என்ன நினைக்க மாட்டாங்க. சாமி நீங்க ரொம்ப வசந்த ஜாதி, நாங்க தாழ்ந்த ஜாதி, அது சரி வராது, நீங்க உங்க ஜாதியிலேயே பொண்ணை பார்த்துக்கிடுங்கன்னு. ரெண்டாவது, உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படிங்கிற இதுல அந்த பரதவர் குல தலைவன் மறுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க குலத்து ஆள் மாதிரியே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொக்கநாத பெருமான் பரதவர் குல ஒரு காளையாக அங்கே சென்றார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. உயர்ந்த சாதியம் தம்மினும் இழிந்த என்று உண்மை. நாம அந்த உயர்ந்த ஜாதியாக சொக்கநாத பெருமானாக நாம போய் பொண்ணு கேட்டோம்னா உங்களை விட நாங்கள் இடிந்த ஜாதி என்று பரதவர் குல தலைவன் நினைத்து மறுத்து விடுவானோன்னு சொக்கநாத பெருமான் நினைக்கிறார். தம்மினும் இழிந்த சொக்கநாத பெருமானே, உங்களை விட நாங்கள் இடிந்த ஜாதி என்று உண்ணி அந்த பரதவர் குல தலைவன் மனதில் நினைத்து கயந்த நெஞ்சுடை, பெருமை வாய்ந்த நெஞ்சை உடைய அந்த வலைக்குல கன்னியை வேட்பான். அந்த வலைஞர்கள் குலத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகிய மீனாட்சி அம்மையை திருமணம் செய்வதற்கு அவர்களிடத்தில் சென்று நாம் வியப்போடு எப்படி கேட்பது? உயர்ந்த ஜாதியா போய் நம்ம எப்படி கேட்பது? அவன் மறுத்துருவான். உங்களுக்கும் நீங்க வசந்த ஜாதி, நாங்கள் தாழ்ந்த ஜாதி, சரி வராது அப்படின்னு இந்த பரதவர் குல தலைவன் மறுத்துட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனசுல அவர் நினைக்கின்றார். சொக்கநாத பெருமான் நினைக்கின்றார். அப்போ அவர் வெறுக்கு முன், அந்த பரதவர் குல தலைவன் நம்மை பார்த்து வெறுப்பு அடைவதற்கு முன்னால் அவருக்கு இயைந்த அந்த பரதவர் குல தலைவனுக்கு ஏற்றவாறு நாமளும் ஒரு பரதவனாக, ஒரு செம்படவனாக நாம் உருவை எடுத்துக்கொண்டு அங்கே செல்வோம் அப்படின்னு சொக்கநாத பெருமான் மனசுல நினைச்சாராம். அவருக்கு இயைந்த அந்த பரதவர் குல தலைவனுக்கு ஏற்றவாறு
மீன் வலை அப்படின்னா, மீன் வலைன்னா செம்படவன் பரதவர் அப்படின்னு அதுக்கு எல்லாம் அந்த பரதவர் குலத்தை சொல்லும். நாமும் ஒரு பரதவனாக அந்த செம்படவன் உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாக்கம் என்கின்ற ஊருக்கு நாம் செல்வோம் அப்படின்னுட்டு சொக்கநாத பெருமான் நினைக்கிறாராம். இது பின்னால சொல்லுவார், அவரு கொடுத்த சாபம் இப்ப அவருக்கே வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அம்பிகையை பரத உருவத்துல போய் தோன்ற கடவுள்னு கொடுத்ததுனால இப்ப சாமியும் ஒரு பரதவனாக தன்னை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது அப்படின்ட்டு. அப்ப அப்பவே சொல்றாரு, அந்தந்த ஜாதிக்குள்ள ஓரளவுக்கு ஒத்திரையா உள்ள ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றாரு. அதை புரிஞ்சுக்கிடாததுனாலதான் பல இடங்கள்ல கொலை எல்லாம் நடக்கும். இந்த இதுல இதுல கூட கவின் அந்த இதுல கூட இந்த ஜாதியிலே நீங்க பொண்ணை தேட வேண்டியதானேன்னு கமெண்ட் போட்டோம். ஆனாலும் செத்தவன் தானே, அவன் அன்னைக்கு எவ்வளவு வேதனை. நந்தியாக இருக்கக்கூடிய அந்த சுறாமீனும் இப்படி சுறாமீனாக இருந்து அந்த கடலை கலக்கி கொண்டு இருக்கிறது. அழகிய மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மை, பிறைவாள் போன்ற நெற்றியை உடையவள். அந்த மீனாட்சி அம்மையும் அந்த பரதவர் குல தலைவியாக மதங்கியாக அந்த பாக்கம் என்கின்ற ஊரில் அம்பிகையும் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாள். அதே நேரத்தில் 8 யானைகள் ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்திரனால் இந்திரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் விமானம், அந்த பொன் விமானத்தினுடைய மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் வீற்று இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள், அலைகளை உடைய கங்கை ஆற்றை தன்னுடைய சடையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் அந்த மாதங்கி அந்த பரதவர் குல தலைவியை இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அப்பொழுது மேலும் சொக்கநாத பெருமான் தன்னுடைய மனதில் நினைக்கின்றார், உயர்ந்த ஜாதியாக நாம் அவர்கள் இடத்திற்கு சென்றால் உங்களை விட நாங்கள் இழிந்த ஜாதி என்று பரதவர் குல தலைவன் நினைத்து பெருமை உடைய அந்த நெஞ்சை உடைய பெருமை மிகுந்த சொக்கநாத பெருமானையே நினைக்கக்கூடிய அந்த நெஞ்சை உடைய அந்த வலைஞர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னியை திருமணம் செய்யும் பொருட்டு அந்த பரதவர் குல தலைவனிடத்தில் நாம் எப்படி சென்று கேட்பது? உயர்ந்த ஜாதியாக சென்று அவன் நீங்கள் உயர்ந்த ஜாதி என்று பெண் தரமாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வது என்று மனதில் நினைத்து கொண்டு சொக்கநாத பெருமான் அந்த பரதவர் குல தலைவன் நம்மை வெறுப்பதற்கு முன்பு, நாம் உயர்ந்த ஜாதியாக சென்றால் நம்மை வெறுத்து விடுவான். ஆகையினால் அவன் வெறுப்பதற்கு முன்பு அந்த பரதவர் குல தலைவனுக்கு ஏற்றவாறு அவனுடைய ஜாதியாக மீன்வலை வீசக்கூடிய பரதவனாக செம்படவனாக நாமும் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு செல்வோம் என்று சொக்கநாத பெருமான் மனதில் நினைக்கின்றார். கருது இருள் முகந்தால் அண்ண, கருது இருள் முகந்தால் அண்ண, கச்சினல் கச்சோடு ஆர்த்த, கச்சினல் கச்சோடு ஆர்த்த, சுடிகையன் தோள் மேல் இட்ட, சுரிகையன் தோள் மேல் இட்ட, புகழினன் குஞ்சி சூட்டும், புகழினன் குஞ்சி சூட்டும், முருகு கொப்பளிக்கும் நெய்தல், முருகு கொப்பளிக்கும் நெய்தல், கண்ணிகள் மூத்தவானோர், கண்ணியல் மூத்தவானோ, இருவரும் மறையும் தேடி, இருவரும் மறையும் தேடி, இழைப்பவோர் வலைஞனானார்,
இளைந்தவோர் வலைஞன் ஆனான். கருது இருள் முகந்தால் அன்ன கச்சினன். கருமையான இருள், அதை ஒரு செம்பு வச்சு போர்றோம். போர்னா எப்படி இருக்கும்? அதுபோல இடுப்புல ஒரு கச்சை அணிந்திருக்கின்றார் சொக்கநாத பெருமான். கருப்பு நிற கச்சை ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றார் இடுப்புல. அந்த ஆடையினுடைய நிறம் கருப்பு நிறம். அது எப்படிப்பட்ட கருப்பு நிறம்? கருமையான இருளை ஒரு பாத்திரத்தை வச்சு கோரனா முகந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கரிய ஒரு ஆடையை இடுப்பில் அணிந்திருக்கின்றார். முகத்தல் அப்படின்னு முகத்தல் அளவைன்னு சொல்றோம்ல, பாலை கோருதோம் தண்ணியை கோருதோம், அந்த இது. கச்சோடு ஆர்த்த சுரிகையம். அந்த கருப்பு அந்த இடுப்பு வாரில் ஒரு குத்து ஈட்டி வச்சிருக்கார். சுரிகை அப்படின்னா குத்து ஈட்டி. குத்தி ஈட்டிய அதுல அந்த கருப்பு ஆடைக்கு உள்ள சொருகி வச்சிருக்கிறார். தோள் மேல் இட்ட துகிலினர். தோல்ல ஒரு ஆடைய அப்படியே அணிஞ்சிருக்கிறார். துகில்னா ஆடை. குஞ்சி சூட்டும் முருகு கொப்பளிக்கும் நெய்தல் கண்ணியன். அதாவது மார்புல முடிகள் இருக்கின்றது. அந்த மார்பில் உள்ள முடிகளில் தேன் துளிக்கக்கூடிய அந்த நெய்தல் நில மலர்களை அவர் அணிந்திருக்கின்றார். குஞ்சி சூட்டும்னா அந்த மயிரின் கண். மார்புல சுவாமிக்கு முடிகள்லாம் இருக்குது. அதுல முருகுன்னா தேன்னு அர்த்தம், கொப்பளிக்கும்னா துளிக்கும். நெய்தல் கண்ணி அப்படின்னா நெய்தல் நில மலர்கள், தாழை மலர் அந்த மாதிரி உள்ள மலர்கள்லாம், புலிநக கொன்றை, இதெல்லாம் நெய்தல் நில மலர்கள். அந்த நெய்தல் நிலத்து மலர்களை மார்பில் அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு. மூத்த வானோர் இருவரும், வானவர்களில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய திருமால் பிரம்மன், அந்த இருவரும் வேதங்களும் இறைவனை தேடி இழைக்கின்றது. காண முடியாமல் அப்படியே இழைத்து போய்விடுகின்றார்கள். அப்படி அவர்களால் காண முடியாத அந்த இறைவன், திருமால் பிரம்மனாலும் வேதங்களாலும் காண முடியாத அந்த இறைவன் இப்பொழுது ஒரு வலைஞன் உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே அவன் வருகின்றான். அந்த பாக்கம் என்கின்ற ஊருக்கு அவன் வருகின்றான். முழுதுலகு ஈன்ற செயல்கண் முதல்வியை அருளிலார் போல். முழுதுலகு ஈன்ற செயல்கண் முதல்வியை அருளிலார் போல். இந்த குஞ்சி சூட்டும் அப்படிங்கிற இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, குஞ்சின்னா முடி, தலைமுடி. தலையில அந்த தலையில அணியக்கூடிய மாலைக்கு இண்டைன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அவங்களும் இந்த பரதவர்களும் தலையில ஒரு பூவை கட்டியிருப்பாங்க. அதை மாதிரி தலையில் அந்த நெய்தல் மலர்களை அணிந்திருந்தார் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. சுவாமியினுடைய மார்புல முடிகள் இருக்கின்றது. ஏன்னா அந்த நெய்தல் நிலத்துக்கு மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த நெய்தல் நிலத்து மக்களை மாதிரி இவர் ஒரு காளையாக போறதுனால அந்த மார்புல இந்த நெய்தல் மலர்களை அணிந்திருந்தார் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக அதற்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. முழுதுலகு ஈன்ற செயல்கண், முழுதுலகு ஈன்ற செயல்கண் முதல்வியை அருளிலார் போல். முதல்வியை அருளிலார் போல். எளிதொழில் வலைமாது ஆக, எளிதொழில் வளைமாது ஆக சபித்தவாறு என்னே என்றோம். சபித்தவாறு என்னே என்றும் வழிபடு சாபம் ஏறார்.
வழிபடு தாவும் ஏற பரதராய் வரவும் வேண்டிற்று. பரதராய் வரவும் வேண்டிற்று. அழகிது நன்று நன்று எம் அழகிலே நன்று நன்றியம் ஆலவாய் அடிகள் செய்கை. ஆண்டவாய் அடிகள் செய்கை. இந்த முழுது உலகத்தையும் பெற்றுத்தந்த அந்த சேல் மீன் போன்ற கண்களை உடைய முதல்வி மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையை அருள் இல்லாதவர்களைப் போல இடிந்த தொழிலை உடைய அந்த மீன் பிடிக்கக்கூடிய இழிந்த தொழிலை உடைய அந்த வலைமாது வலைஞர்களினுடைய மகளாகச் செல் என்று ஏன் இப்படி இந்த சாமி அவருக்கு அந்த அம்மாவுக்கு சாபம் கொடுக்கணும்? அந்த சாபம் இப்ப தனக்கே திரும்புதில்ல. அந்த அம்மாவுக்கு சாபம் கொடுத்ததுனால தானும் இப்போ ஒரு வலைஞன் உருவத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டுல அப்படின்னு ஒரு கேள்வியை நகைச்சுவையா வைக்கிறார். சபித்தவாறு என்னே என்றும், எதுக்கு இந்த சாபத்தை கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு? இந்த சாபத்தை கொடுத்துட்டு தானும் ஒரு வலைஞனை போல ஒரு வேடம் தரிச்சுக்கிட்டு எதுக்கு அங்கே போகணும்? இது ரொம்ப நல்லா இருக்குங்க சொக்கநாத பெருமானினுடைய செய்கை அப்படின்னுட்டு ஒரு இது சொல்றார். வழிபடு சாபம் யார்? இந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? எந்த ஒரு பழியை தரக்கூடிய சாபமும் அவரை பற்றாது. ஆனா இப்ப அம்பிகைக்கு கொடுத்த சாபம் அவரை பற்றி இருக்குன்னு அர்த்தம். அப்படி எந்த ஒரு சாபத்தினாலும் பற்றப்படாதவர், பழி தரக்கூடிய எந்த ஒரு சாபத்தினாலும் பற்றப்படாதவராக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அந்த பரதவர் குல தலைவிக்காக வரதராய் வரவும் வேண்டிற்று. அவரும் ஒரு பரதவர் குல தலைவனாக, ஒரு காளை பரதவர் குல காளையாக, ஒரு வாலிபனாக உருவத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடு வந்துவிட்டது. இந்த பெருமானினுடைய செயல் ரொம்ப அழகா இருக்கு. சொக்கநாத பெருமானினுடைய செயல் அழகிது நன்று நன்று, ரொம்ப அழகா இருக்கு. நல்ல 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 செயல்கள் எல்லாம் இப்படி செய்தாரு என்று எம் ஆலவாய் அடிகள் செய்கை, எங்களுடைய ஆலவாய் அடிகளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய செய்கை இப்படி ஒரு ஒரு கேலியாக, ஒரு அதே நேரத்தில் அந்த பரதவர் குல தலைவனுக்கு அருள் செய்வதாக இந்த செயல் இருக்கின்றது அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு நகைச்சுவையாக இதுல இது இந்த பாட்டில் பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் இப்பொழுது தனக்கு ஒரு பரதவர் குல வாலிபனாக தன்னை மாற்றிக்கொள்கின்றார். கருமையான இருட்டை முகந்து எடுத்தால், அள்ளி கோரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற கரிய நிறத்தை உடைய கருப்பு ஆடை, அந்த கச்சினை, இடுப்பு வாரை இடுப்பில் அணிந்திருக்கின்றார். இடுப்பில் ஒரு கரிய ஆடையை அணிந்திருக்கின்றார். அந்த கச்சோடு ஒரு குத்தி ஈட்டியை அந்த ஆடையில் அவர் சொருகி வைத்திருக்கின்றார். அவருடைய தோளில் ஒரு ஆடையை அவர் அணிந்திருக்கின்றார். மேலும் அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய முடியில் படுமாறு தேன் துளிக்கக்கூடிய அந்த நெய்தல் நில மலர்களாகிய தாழை, பொறிநகர் கொன்றை போன்ற அந்த மலர்களால் செய்யப்பட்ட மாலையை மார்பில் அவர் அணிந்திருக்கின்றார். மூத்த தேவர்களாக இருக்கக்கூடிய இருவராக இருக்கக்கூடிய திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் இறைவனுடைய திருவடியை திருமுடியை தேடி இன்னமும் அந்த மூவரும் இழைத்து கொண்டு இருக்கின்றார்கள், தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமான் இப்பொழுது ஒரு வலைஞன் உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார். இந்த எல்லா உலகத்தையும் நமக்கு பெற்றுத்தந்த, எல்லா உயிர்களையும் நமக்கு பெற்றுத்தந்த மீன் போன்ற கண்ணை உடைய அந்த முதல்வியாகிய மீனாட்சி அம்மைக்கு அருள் இல்லாத ஒரு குலமாக இருக்கக்கூடிய, இழிந்த தொழிலை செய்யக்கூடிய, மீன் பிடிக்கும் இழிந்த தொழிலை செய்யக்கூடிய
அந்த வலைஞர்கள் குலத்தில் மகளாகச் சென்று சேர்வாயாக என்று இப்படி ஏன் இந்த சொக்கநாத பெருமான் அந்த அன்னைக்கு சாபம் கொடுத்தார்? அந்த சாபம் அவருக்கே இப்பொழுது திரும்பி இருக்கின்றது. அந்த ஆனால் அந்த பெருமான் சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? வழி தரக்கூடிய எந்த சாபமும் அவரை பற்றாது. அப்படி சாபத்தால் பற்றப்படாதவர் இப்பொழுது அந்த மீனாட்சி அம்மைக்கு கொடுத்த சாபத்தின் காரணமாக அவரும் ஒரு பரத வாலிபனாக உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. இந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய அடிகளாகிய சொக்கநாத பெருமானினுடைய செய்கை மிகவும் அழகாக இருக்கின்றது, மிகவும் நல்ல விதமாக இருக்கின்றது என்று ஒரு நகைச்சுவை தகுந்த இந்த பாடலில் பரஞ்சோதி முனிவர் அருள் செய்கின்றார். தான் கொடுத்த சாபம் இப்போ தன்னையே வந்து சேருகின்றது என்று அவர் கூறுகின்றார். தன் பெரும் கணத்து உளாங்கோர் தன்பெரும் கணக்கு உளாங்கோர் தலைவனும் சலதிவானும் தலைவனும் தலதிவானும் என்பது தோன்ற வேடம் என்பது தோன்ற வேகம் எடுத்து எரி வலை தோள்கிட்டு எடுத்து எரி வளைதோழிட்டு வெண்புறம் அலைப்ப காவி வெண்புறம் அழைப்பதாரி நீனிடு குடம்பை தாங்கி நீரிடு குடமை தாங்கி பின்புற நடந்து செல்ல பின்புற நடந்து செல்ல பெருந்துறை பாக்கம் புக்காம் பெருந்துரை பார்க்கும் புக்கான் இப்போ சுவாமிக்கு உதவிக்கு கூட ஒரு ஆள் வரார். அந்த ஆள் யாரு? சிவகணத்துள் ஒருவன். தன் பெரும் கணத்து உளான் ஓர் தலைவனும். அந்த சிவபெருமானினுடைய சிவகணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சிவகணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் இப்போ அவனும் தன்னுடைய உருவத்தை வலைஞனாக மாற்றிக்கொண்டு சுவாமிக்கு பின்னால வாரார். தலைவனும் சலதிவாணன் என்பது தோன்ற. சலதிவாணன் அப்படின்னா சலதினா கடல், வாணன்னா வசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை உடைய ஒரு வலைஞனை போல, சலதிவாணன்னா ஒரு பரதவனை போல, கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நெய்தல் நிலத்தில் மீன் பிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை உடைய ஒரு வலைஞனை போல தோற்றத்தை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் தோன்றுமாறு அந்த பரதவர் வேடத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிவகண தலைவன் சுவாமிக்கு பின்னால வாரார். எரிவலை தோள்விட்டு, எரிவலைனா வீசக்கூடிய வலை, எரியக்கூடிய வலை அப்படின்னா வீசக்கூடிய வலை, மீன் பிடிப்பதற்காக வீசக்கூடிய அந்த வலை. அந்த வலையை தோளில் இட்டு, தோளில் அந்த வைத்து கொண்டு வெண்புறம் அலைப்ப காவி. வெண்புறம்னா முதுகுன்னு அர்த்தம். முதுகுல அந்த வலை அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டு வருகிறது. அலைப்பன்னா அங்கும் இங்கும் ஆடுதல். முதுகில் அங்கும் இங்கும் அந்த வலை ஆடிக்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த வலையை தோளில் தூக்கி கொண்டு வருகின்றார். காவி அப்படின்னா தூக்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம். மீனிடு குடம்பை தாங்கி. இன்னும் அடுத்தால அந்த மீனை பிடிச்சி ஒரு கூடையில போடுவாங்க பார்த்தீங்களா, அது நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கூடையில மீனை பிடித்து வைக்கக்கூடிய ஒரு கூடை, அந்த கூடையமும் முதுகுல தொங்க விட்டுருக்கிறான் தாங்கி கொண்டு. மீனிடு குடம்பை தாங்கி. இது ரெண்டு விதமாக அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாப்ல. மீனை போடக்கூடிய கூடை, இவன் பரதவர் உருவமா எடுத்ததுனால இவன் வயிறு மீனை போடக்கூடிய கூடை. மீனை பிடிச்சி சாப்பிட்டாங்கல்ல, அதனால இவன் அந்த வயிற்றை தூக்கி கொண்டு அப்படின்னு ஒரு நகைச்சுவையா ரெண்டு விதமாக அர்த்தம் எழுதியிருக்காங்க. மீனிடு குடம்பை தாங்கி, மீனை பிடிச்சு அந்த போடக்கூடிய அந்த கூடையை எடுத்துக்கொண்டு.
பின்புற நடந்து செல்ல, சுவாமிக்கு பின்பக்கமாக அப்படியே அந்த சிவகண தலைவன் நடந்து செல்கின்றார். ரெண்டு பேரும் இப்போ அந்த மிகப்பெரிய கடல் துறையை உடைய பாக்கம் என்கின்ற ஊருக்கு ரெண்டு பேரும் சென்று சேர்கின்றார்கள். கழித்தலை கண்டல் காடும், கழித்தலை கண்டல் காடும். கல்கத்தா பிராமணங்க பூரா மீன் சாப்பிடுவாங்க. அது கங்கை கரையில உள்ளவங்க பூரா பேருமே பிராமணன் மீன் சாப்பிடுவாங்க. ஏன்னா கங்கையில இருந்து வந்துதான். அதனால அது ஜல புஷ்பம் அப்படின்னு சொல்லி இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. கழித்தலை கண்டல் காடும், கழித்தலை கண்டல் காடும். கைதயம் காணும் நெய்தல், கைதயம் காணும் நெய்தல். சுழித்து அலை கிடங்கு நீத்தும், சுழித்து அலை கிடங்கு நீத்தும். சுகுரு எனும் தோட்டு பெண்ணை, சுகுரு எனும் தோட்டு பெண்ணை. வழித்தலை சுமந்து வாட்கள், வழித்தலை சுமந்து வார்கள். வார்ப்ப வாய் அங்காந்து ஆம்பல், பார்ப்ப வாய் அங்காந்து ஆம்பல். பொழித்தலை மலர் பூங்கானல், பொழித்தலை மலர் பூங்கானல். பொழுவதை சேரி சேர்ந்தான், கொடுவலை தேடி சேர்ந்தான். கழித்தலை கண்டல் காடும். களி அப்படின்னா உப்பங்கழிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த உப்பங்கழிகள் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி இந்த ஊருக்கு வருகிறார். அப்போ அந்த ஊருக்கு முன்னால ஊரை சுற்றி நிறைய உப்பங்கழிகள்லாம், உப்பு எடுக்கக்கூடிய பாத்திகள்லாம் இருக்கின்றது. அதுல முள்களை உடைய அந்த காட்டை தாண்டி வருகின்றார். கண்டல்னாலும் தாழை தான், கைதைனாலும் தாழை தான். ஆனா இந்த முதல்ல உள்ளது முட்களை உடைய அந்த தாழை, அதெல்லாம் அங்க இருக்கின்றது. அந்த காட்டை தாண்டி இவர்கள் வருகின்றார்கள். அதாவது உப்பங்கழிகள், முள்காடு, இதையெல்லாம் தாண்டி அந்த ஊருக்கு வருகின்றார்கள். கைதயம் காணும். சரி, வரக்கூடிய வழியில அந்த நெய்தல் நில பூவாகிய தாழை, அந்த தாழை மரங்கள் எல்லாம், அந்த தாழை செடிகள் எல்லாம் காடு போல வளர்ந்து இருக்குதான். அதையெல்லாம் கடந்து வருகின்றார்கள். கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். கைதயம் கான், தாழை மர காடுகளை எல்லாம் கழித்து அவர்கள் இந்த ஊருக்கு வருகின்றார்கள். நெய்தல் சுழித்து அலை கிடங்கு நீட்டும். அதாவது நெய்தல் மலரை சுழித்து அலைக்கக்கூடிய அந்த கிடங்குகளை எல்லாம் தாண்டி அவர்கள் வருகின்றார்கள். கிடங்குன்னா நீர்நிலைன்னு அர்த்தம். அந்த நீர்நிலைகளில் அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றது. அதில் அவைகள் காற்றில் அலைந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிறு சிறு நீர்நிலைகள், கிடங்கு அப்படின்னா நீர்நிலை, அந்த சிறு சிறு நீர்நிலைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் வருகின்றார்கள். வரக்கூடிய வழியில நிறைய பனை மரங்கள்லாம் இருக்குது. அந்த பனை மரத்துல இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை இருக்கு பார்த்தீங்களா, அது ஆடும்போது சுள்ளுன்ட்டு ஒரு சத்தம் கேட்குது. இங்கே பனைமரத்து பக்கத்தில் போனீங்கன்னா அந்த பனைமரம் வீச ஆரம்பிச்சதுன்னா ஒரு மாதிரி சத்தம், சல சல சலன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு சுக்குரு அப்படின்னுட்டு பேர். அப்படி அந்த சுக்குரு என்ற ஒலியை உடைய தோட்டு பெண்ணை, தோட்டுன்னா அந்த பனை மரத்தினுடைய அந்த இலைகள், ஓலைன்னு சொல்றோம்ல, பனை ஓலை, அந்த பனை ஓலைகளை உடைய அந்த பெண்ணை, பெண்ணைனா பனை மரம்னு ஒரு அர்த்தம். அந்த பனை மரங்கள் வழித்தலை சுமந்து வார்.
அந்த மடல் பனையில் இருக்கக்கூடிய அது வழிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பனை மரத்திலிருந்து கல் வடியுது. பனை மரத்துல இருந்து தானே கல் எடுப்பாங்க. அப்போ வழியாக அந்த தோட்டு பெண்ணை அந்த பனை மரத்தினுடைய அந்த மடல்களில் இருக்கக்கூடிய அதன் வழியாக அந்த வழி தலை சுமந்து அந்த கல்லை சுமந்து கொண்டு அந்த கல் அப்படியே வழிகின்றது. வார் கல் வார்ப்ப அந்த கல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பூக்களில் அந்த கல்கள் அப்படியே வார்க்கப்படுகிறதுனா கல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. அதை கீழே இருக்கக்கூடிய பூக்கள் பிடிக்கின்றது அப்படின்ட்டு அதில் ஒரு வர்ணனை கொடுத்துருக்காங்க. வாய் அங்காந்து வாயை திறந்து கொண்டு, அப்போ பூத்து இருக்கின்றது அந்த ஆம்பல் மலர்கள். அந்த வாயை திறந்து கொண்டு அந்த ஆம்பல் மலர்கள் இருக்கின்றது, மலர்ந்து இருக்கின்றது. அந்த வாய்க்குள் இந்த பனைமரத்தினுடைய கல்லானது அந்த வாயாகிய குழியில் அது விழுகிறது. அப்படிப்பட்ட குழித்தலை மலர், அந்த குழியில் அந்த கல் விழுந்து மலரக்கூடிய அப்படிப்பட்ட பூக்களை உடைய கடற்கரை சோலை. அந்த கடற்கரை சோலையை கொடு வலை சேரி சேர்ந்தான். எங்கு பார்த்தாலும் வலைகள் இருக்கக்கூடிய, வலைகளை காய வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சேரி பாக்கம் என்கின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் சொக்கநாத பெருமான். அதாவது பனைமரத்திலேருந்து கல் வடியுது. அந்த கல் வந்து கீழே இருக்கக்கூடிய மலர்கள் வாயை திறந்து மலர்ந்துட்டு அந்த மலருக்குள்ள அந்த கல்லானது அது சேர்கிறது. அது வந்து அந்த மலர்கள் கல் குடிப்பது போல இருக்கின்றது. வலைகள் எங்கேயும் அப்படியே காய வச்சிருப்பாங்க. அந்த காய வைத்திருக்கக்கூடிய அந்த வலிமையான வலைகள் பறந்து அங்கே கிடக்கக்கூடிய அந்த சேரிக்கு இப்பொழுது சொக்கநாத பெருமான் வந்து சேர்த்தார். சொக்கநாத பெருமான் தன்னுடைய சிவகண தலைவர்களில் ஒருவனையும் தன்னோடு அழைத்து செல்கின்றார். அந்த பெருமானினுடைய அந்த சிவகணத்தில் இருக்கக்கூடிய ஓர் தலைவன், சிவகண தலைவன் சலதிவாணனை போல, நெய்தல் நில வாழ்க்கையை உடைய வலைஞனை போல தோன்றுமாறு ஒரு வேடத்தை எடுத்துக்கொண்டு சொக்கநாத பெருமானினுடைய பின்புறமாக வருகின்றார். வீசக்கூடிய வலையை தன்னுடைய தோளில் தொங்கவிட்டு கொண்டு அந்த வலையானது அந்த சிவகண தலைவனுடைய முதுகில் பின்புறம் அலைந்து கொண்டு அந்த வலையை முதுகில் தூக்கி கொண்டு அந்த சிவகண தலைவர் பரதவனாக அவரும் வருகின்றார். மேலும் அந்த சிவகண தலைவனினுடைய முதுகில் மீனை பிடித்து அதை போடக்கூடிய ஒரு கூடை, குடம்பை, ஒரு கூடையையும் அவன் தாங்கி கொண்டு வருகின்றான். இவ்வாறு அந்த சொக்கநாத பெருமானுக்கு பின்புறமாக அவன் நடந்து செல்கின்றான். இவ்வாறு சொக்கநாத பெருமானும் அந்த சிவகண தலைவரும் அந்த மிகப்பெரிய கடற்கரை துறையை உடைய பாக்கத்திற்கு சென்று சேர்கின்றார்கள். செல்லும் வழியில் எப்படிப்பட்ட ஒரு அந்த நெய்தல் நிலம் இருக்கின்றது என்று வர்ணிக்கின்றார். அந்த உப்பங்கழிகள் எங்கும் நிறைந்து இருக்கின்றது. அந்த உப்பங்கழிகளில் முள்களை உடைய தாளைகள் காடு போல வளர்ந்திருக்கின்றது. அதை தாண்டி கொண்டு அவர்கள் அந்த ஊருக்கு செல்கின்றார்கள். மேலும் தாழை மரங்கள் செல்லக்கூடிய வழியில் காடு போல பூத்து கிடக்கிறது. அந்த தாழை மர காடுகளை கடந்து அந்த ஊருக்கு செல்கின்றார்கள். மேலும் அந்த நெய்தல் மலரை சுழித்து கொண்டு அலைக்கக்கூடிய கிடங்குகள், நீர்நிலைகளெல்லாம் அங்கே இருக்கின்றது. அந்த நீர்நிலைகளையெல்லாம் தாண்டி கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். மேலும் அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய மடல் பனைகள், அந்த பனை மரத்து ஓலைகள் எல்லாம் சுக்ரு என்று ஒலியை எழுப்பி கொண்டு அவைகள் காற்றில் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த பனை மரத்தினுடைய ஓலைகளின் வழியாக அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய கல்லானது சிறு சிறு துளிகளாக கீழே வழிகின்றது.
அந்த பனை மரத்துக்கு கீழே ஆம்பல் மலர்கள் பூத்து வாயை திறந்தவாறு இருக்கின்றது. பூத்து இருக்கின்றது. அது வாய் திறந்து இருப்பது போல இருக்கின்றது. அந்த பனைமரத்தினுடைய கல்லானது இந்த ஆம்பல் மலர்களினுடைய அந்த மலர்ந்த வாய்ப்பகுதியில் அது சிறிய சிறிய துளியாக வழிகின்றது. இப்படிப்பட்ட மலர்களெல்லாம் பூத்து இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோலையை தாண்டி அந்த பாக்கம் என்ற ஊருக்கு வருகின்றார். ஊருக்கு வரக்கூடிய வழியில் அந்த பரதவர்கள் எல்லாம் வலைகளை அங்கங்கு காய வைத்திருக்கின்றார்கள். அந்த வலைகளை எல்லாம் காய வைத்திருக்கக்கூடிய வலைகளை எல்லாம் தாண்டி அந்த சேரிக்கு, அந்த பாக்கம் என்கின்ற சேரிக்கு இப்பொழுது சொக்கநாத பெருமானும் அந்த சிவகண தலைவரும் வந்து சேர்கின்றார்கள். பெருந்தகை அமுது அண்ணாளே பெறாது பெற்றெடுப்பான் நோற்ற அருந்தவ வலைஞர் வேந்தன் அதிசயம் அகத்துள் தோன்ற வரும் தகை உடைய காளை வலைமகன் வரவு நோக்கி திருந்தழகு உடைய நம்பி யாரை நீ செப்புக என்றான். பெருந்தகை அமுது அண்ணாளை, மிகப்பெரிய தகைமைகள், குணங்கள் வாய்ந்த, உயர்ந்த குணங்கள் வாய்ந்த, அமுது போன்று இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி, அந்த மீனாட்சி அம்மையை பெறாது பெற்றெடுப்பான். அவன் பெற்றுதான் எடுக்கலையே தவிர தாம் பெற்ற பிள்ளையை விட மேலாக வளர்த்து வருகின்றான் அந்த பெருந்தகையாகிய அந்த வலைஞர் குலத் தலைவன். பெருந்தகைனா இங்க வலைஞர் குலத் தலைவன் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி தான் பெற்ற பிள்ளையாக அந்த மீனாட்சி அம்மையை வளர்த்து வருகின்றான். அப்படி அந்த மீனாட்சி அம்மையை வளர்த்து வருவதற்கு அவன் மிகப்பெரிய தவம் செஞ்சிருக்கான். நோற்ற அம்பிகையை மகளாக பெறுவதற்கு அவன் நோன்பு செஞ்சிருக்கிறான், மிகப்பெரிய தவம் செய்திருக்கின்றான். அப்படி நோற்ற அருந்தவ வலைஞர் வேந்தன், அருமையான தவத்தை, உயர்ந்த தவத்தை செய்த அந்த வலைஞர்களுக்கு தலைவனாகிய அந்த பெருமான், அந்த வலைஞர் குலத் தலைவன் அதிசயம் அகத்துள் தோன்ற, அவனுக்கு ஒரு அதிசயம் உள்ள தோன்றுது. ஏன்னா இறைவன் பக்கத்துல வர்றான் அப்படின்னாலே அதுவே ஒரு அதிசயம் தானே. அவனை பார்ப்பது ஒரு அதிசயம். அது அப்போ உள் உணர்வு ஒரு அதிசயத்தை அவனுக்கு உள்ளே தோற்றுவிக்கின்றது. அந்த அதிசயம் அகத்துள் தோன்ற வரும் தகை உடைய காளை. சுவாமி வருகின்றார். எப்படி வருகின்றார்? தகை உடைய காளை அப்படின்னா காளை பருவத்தை உடைய, அந்த காளை பருவத்திற்கே உரிய தகைமைகள் அதையெல்லாம் பெற்று வரக்கூடிய ஒரு வாலிபனாக, ஒரு காளையாக வரக்கூடிய அந்த வலைமகன் வரவு நோக்கி பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவன் வர்றது ஒரு பரதவன் தான். ஏன்னா அவருக்கு பின்னால ஒருத்தர் வலையை தூக்கிட்டு வராரு, மீன் கூடையை தூக்கிட்டு வராரு. இவரும் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, கருப்பு வேட்டியை உடுத்தியிருக்காரு, ஒரு கத்தியை உள்ள சொருகி வச்சிருக்காரு. அப்போ வர்றது ஒரு பரதவன் தான் அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அதான் வலைமகன் வரவு நோக்கி அந்த பரதவர் கோலத்தில் வரக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய வருகையை பார்த்து சுவாமி பேரழகோட வர்றார். கருப்பு நிறனாலும் பேரழகோட வர்றார். திருந்து அழகு உடைய நம்பி, அந்த பேரழகு உடைய
அந்த நம்பிக்கைக்கு உரிய பெருமான் அப்படின்னு நம்பிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப உயர்ந்தது. இறைவன் ஒருவன் தான் நம்பிக்கைக்கு உரியவன். என்ன அப்படி அந்த பேரழகு உடைய நம்பியே நீ யாருப்பா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஊர்களுக்குள்ள போனால் முதல்ல யார் என்ன ஏதுன்னு விசாரித்து தான் ஊருக்குள்ளே விடுவாங்க. அப்படி சில ஊர்களும் இருக்குது, கட்டுப்பாடு உள்ள ஊர்கள். என்ன அங்கே வரும்போதே கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க, யாரோ புது ஆள் வர்ற மாதிரி இருக்கு, யாரு என்ன ஏது அப்படின்னு எவ்வளோ விசாரிச்சிருவாங்க. அப்படி இவர் இந்த சுவாமி வரக்கூடிய நேரத்தில் இந்த பரதவர் குல தலைவனும் அவரை பார்க்கின்றார். பார்த்து நீ யாருப்பா, இந்த ஊருக்கு புதுசாக இருக்க, இந்த ஊருக்கே தலைவன் நான் தான், இந்த ஊரில் எந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ ஊருக்கு புதுசாக இருக்கிறியே, நீ யாரு, நீ சொல்வாயாக அப்படின்னுட்டு அந்த பரதவர் குல தலைவன் இப்பொழுது அந்த சொக்கநாத பெருமானை பார்த்து கேட்கின்றார். சந்த நான்மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய் தோன்றி வந்த மீன் கொலைஞன் கூறும் மதுரையில் வலைஞர்க்கு எல்லாம் தந்தை போல் சிறந்துளான் ஓர் தனிவலை உழவன் அல்ல மைந்தன் யான் படைத்து காத்து துடைக்கவும் வல்லனாவேன். இப்ப சுவாமி வந்து அவருக்கு பதில் சொல்றார். சந்தனான் மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய் தோன்றி, ஓசைகளை உடைய, சந்தம்னா ஓசை, என்ன சந்தக்கவின்னு சொல்றோம்ல, அது மாதிரி சந்தம்னா ஓசை. அந்த ஓசைகளை உடைய, சிறந்த ஓசைகளை உடைய 4 வேதங்களும் அந்த இறைவனை தேடி அறியாத அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தவர். மேலும் அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர், தனி ஒரு வடிவாய் தோன்றி, தனினா ஒப்பற்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி ஒப்பற்ற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு, பரதவர் குல காளையாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்த மீன் கொலைஞன், அங்கு வந்த அந்த மீனை கொன்று அதை விற்பனை செய்யும் அந்த கொலைஞன் யாரு, சொக்கநாத பெருமான். சொக்கநாத பெருமானுக்கு என்ன அடமொழி கொடுக்கிறார், மீன் கொலைஞன், மீனை கொன்று விற்பனை செய்யும் சொக்கநாத பெருமான் அப்படின்ட்டு கூறும். இப்பொழுது பதில் கூறுகின்றார் அந்த பரதவர் குல தலைவனுக்கு. மதுரையில் வலைஞருக்கு எல்லாம் தந்தை போல் சிறந்துளான். எங்க அப்பா யார் தெரியுமா, மதுரையில இதே மாதிரி உங்களை மாதிரி பரதவர்கள்லாம் இருக்காங்க, அந்த பரதவர்களுக்கெல்லாம் தந்தையாக என்னுடைய தகப்பனார் இருக்கின்றார். அப்படி தந்தை போல் சிறந்துளான். அவன் ஓர் தனிவலை உழவன், அவன் ஒப்பற்ற ஒரு பரதவன். வலை உழவன் அப்படின்னா பரதவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பரதவனாக இருக்கக்கூடிய அவனினுடைய நல்ல மைந்தன் யான், அவனுடைய நல்ல மகன் நான் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனுக்கு மகன் நான் அப்படின்னுட்டு இவர் சொல்றார். மைந்தன் யான் படைத்து, நான் எப்படிப்பட்டவன், படைத்து காத்து துடைக்கவும் வல்லன் ஆவேன். நான் படைப்பேன், காப்பாற்றுவேன், அழிப்பேன், இதில் வல்லவன் ஆவேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றார், ஊடகமா சொல்றார். அது ஒரு பொருள். ஏன்னா முத்தொழிலையும் சுவாமி தான் செய்கிறார். சிவஞான சித்தியார்ல பல இடத்துல சுவாமி தான் முத்தொழிலுக்கு உரிமை உடையவர் அப்படின்னுட்டு அதில் சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல அந்த முத்தொழிலுக்கு உடையவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்தாலும்
இந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னா, படைத்து அப்படின்னா மீன்களை பிடித்து அப்படின்னு அர்த்தம். கடல்ல இருந்து மீனை பிடிச்சு, காத்து மீனை காய வச்சு கருவாடை ஆக்கி, துடைத்தல் அதுக்கப்புறம் அவங்க மீனை விற்றுவாங்க. விற்றா அது என்னாகும், அடுத்தால எல்லாருக்கும் உணவாக போய் அழிந்து விடும். அது அழித்தல் தொழில். அதை இந்த இடத்துல அப்படி சொன்னாரு அப்படின்ட்டு இதில் கூறியிருக்கின்றார்கள். படைத்து மீனை பிடித்து அதை காத்து அதை காய வைத்து துடைக்கவும் அதை விற்பனை செய்து எல்லோரும் உண்டு அழிக்கக்கூடிய அந்த தொழிலிலும் நான் வல்லவன் ஆவேன் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த மீன்பிடி தொழிலை பற்றி சுவாமி இதில் கூறுகின்றார். ஏன்னா இந்த மீனாட்சி அம்மை அந்த அம்மா பரதவர் குல தலைவனுக்கு மகள். இப்போ 2 ரேங்க்கும் ஒன்று போல இருக்கணும்ல. நீ உன் மக பரதவர் குல தலைவன் மகள், எங்க அப்பாவும் மதுரேக பரதவர் குல தலைவன், அவருக்கு நான் மகன் அப்படின்ட்டு சுவாமி சொல்றாரு. அப்போ 2 சரிசமமா ஆயிடுச்சா. அப்போ பரதவர்கள் ஊருக்குள்ளையும் இருக்கிறாங்க அப்படின்னா ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இதிலெல்லாம் மீன் பிடித்து கொடுப்பாங்க. ஆறு, வைகை ஆறு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல மீன் பிடிக்கிறவங்களும் அவங்களும் பரதவர்கள். அவங்களும் கடல்ல தான் இல்லை, இந்த மாதிரி நன்னீர் கடல்களில் மீன் பிடிக்கிறவங்களும் அவர்கள் பரதவர்கள் ஒரு கூட்டமாக வசித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வலைஞர்குல பெருந்தகையாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவன் அமுது போன்று இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையை தான் பெறவில்லையே தவிர தான் பெற்றெடுத்த பெண்ணை போல அவன் வளர்த்து வருகின்றான். இதற்கு அவன் மிகப்பெரிய தவத்தை அவன் நோன்பு செய்திருக்கின்றான். அவன் மிகப்பெரிய நோன்பு செய்ததின் காரணமாக இந்த மீனாட்சி அம்மை அவனுக்கு குழந்தையாக கிடைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த தவத்தை உடைய அந்த வலைஞர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அந்த வலைஞர் குல தலைவன் எதிரில் வரக்கூடிய காளை போன்று வரக்கூடிய பரதவர் குல காளை போன்று வரக்கூடிய சுக்கநாத பெருமானை பார்த்த உடனேயே அவனுடைய மனதில் ஒரு அதிசயம் உள்ளே தோன்றுகிறது. ஏன்னா இறைவன் வரும்போது அது அதிசயம்தான். இவ்வாறு வரும் தகையுடைய வரக்கூடிய அந்த காளை பருவத்திற்கு உரிய அத்தனை தகைமைகள், அத்தனை தகுதிகளையும் பெற்று வரக்கூடிய காளையாக, பரதவர் குல காளையாக வரக்கூடிய அந்த பரதவர் குல மகனை பார்த்து, அவனுடைய வருகையை பார்த்து, கண்ணால் அந்த பெருமானை தரிசனம் செய்து பார்த்து, உயர்ந்த பேரழகு உடைய நம்பியே, நீ யாரப்பா? இந்த ஊருக்கு புதிதாக இருக்கின்றாயே, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் எனக்கு தெரியும், நீ புதியவனாக இருக்கின்றாயே, நீ யார் சொல்வாயாக என்று அந்த பரதவர் குல தலைவன் கேட்கின்றான். ஓசை உடைய 4 வேதங்களும் அறிந்து காண முடியாத ஒப்பற்ற ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் இப்பொழுது மீனை கொன்று அந்த தொழிலை செய்யக்கூடிய மீன் கொலைஞன் என்கின்ற வடிவத்தில் தோன்றி இங்கே அந்த பரதவர் குல தலைவனுக்கு பதில் கூறுகின்றார். மதுரையில் இந்த வலைஞர்களுக்கு, பரதவர்களுக்கெல்லாம் தந்தை போல என்னுடைய தகப்பன் சிறப்போடு இருக்கின்றான். அந்த என்னுடைய பரதவர் குல தலைவனுக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய பரதவர் குல தலைவனுக்கு நான் ஒரு சிறந்த மைந்தனாக நான் இருந்து வருகின்றேன். நான் படைத்து காத்து அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். அதாவது மீனை பிடித்து அதை படைத்து, மீனை படைத்து என்றால் மீனை பிடித்து அதை காத்து அந்த மீன்களை காய வைத்து துடைத்தல், அந்த மீனை விற்று அழித்தல் என்கின்ற தொழிலை செய்யக்கூடியவன் என்று கூறுகின்றார். அதே நேரத்தில் இது இறைவன் முத்தொழிலையும் செய்யக்கூடியதையும் குறிப்பதாக இருக்கின்றது.
அல்லது வான்மீன் எல்லாம் அல்லது வான்மீன் எல்லாம் அகப்பட வலை கொண்டு ஓச்ச அகப்பட வலை கொண்டு ஓச்ச வல்லவன் ஆவேன் என்ன வல்லவன் ஆவீர் என்ன மற்ற இவன் வலைஞன் கோலம் மற்ற இவன் வளையன் கோலம் உள்ளிய மகன் கொல் முன்னம் உள்ளிய மகன்கள் முன்னம் புகன்ற சொல் ஒன்று இப்போது புகழ்ந்த சொல் ஒன்று இப்போது சொல்லியது ஒன்று இரண்டும் சொல்லியது ஒன்று இரண்டும் சோதனை காண்டும் என்ன சோதனை காணும் என்ன உடனே சொக்கநாத பெருமான் மேலும் ஒரு தன்னை பற்றி கூறுகின்றார். அல்லது அப்படின்னா மேலும் மேலும் சொக்கநாத பெருமான் கூறுகின்றார், வான் மீன் எல்லாம் நீங்க வந்து கடல்ல இருக்கக்கூடிய மீனை மட்டும்தான் நான் பிடிப்பேன்னு நினைக்காதீங்க. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மீனை கூட நான் வலையை போட்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோங்கிற அர்த்தத்துல அவரு சொல்றாரு. இவருக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையாது. வான் மீன் அப்படின்னா ஆகாயத்தில் உள்ள பெரிய மீன்கள் எது? நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களையே நான் வலை வீசி அந்த நட்சத்திரங்களையே என் வலைக்குள்ள அகப்பட வைத்து விடுவேன் அப்படின்னுட்டு அதுல வல்லவனாக நான் இருக்கின்றேன்னுட்டு சொன்ன உடனே இந்த பரதவர் குல தலைவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. என்ன இப்படி பெருமை பேசுறாரு? வலைஞனை போல ஒரு வேடம் எடுத்துட்டு வந்திருக்காரா? இவரால் வலை வீச தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடுது. ஆகாயத்தில் உள்ள மீனையே நான் பிடிச்சிருவேன்னு சொன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடுது. அகப்பட வலை கொண்டு ஓச்ச வல்லவன் அவன். ஓச்சன்னா வீச, ஆகாயத்திலே வலையை வீசி அந்த மீன்களை நட்சத்திரங்களை பிடிப்பதில் வல்லவனாக நான் இருக்கின்றேன் என்ன என்று கூறியவுடன் அந்த பரதவர் குல தலைவனுக்கு சந்தேகம் வந்துடுது. மற்ற இவன் வலைஞன் கோலம் புள்ளிய மகன் போல், இவன் வந்து இந்த வலைஞர்களுக்குரிய கோலத்தை எடுத்துக்கொண்ட தரித்து கொண்ட ஒரு மகனாக இருப்பானோ, அதாவது வேஷம் போட்டு வந்திருப்பானான்னு நினைக்காது மனசுல. இங்க வந்தா இந்த ஊரு பூரா பரதவர்கள் இருக்காங்க, அதனால நாமளும் பரதவர் வேஷத்துல தான் போகணும்னுட்டு ஒரு வேஷத்தை போட்டு வந்துட்டானோ அப்படின்னு அவர் நினைக்காரு. முன்னம் புகன்ற சொல் ஒன்று. முதல்ல என்ன சொல்றாரு? எவ்வளவு பெரிய மீனனாலும் நான் பிடிச்சிருவேன்னு சொன்னாரு. இப்ப சொல்லியது ஒன்று. இப்ப என்ன சொல்றாரு? ஆகாயத்துல உள்ள மீனையே நான் பிடிச்சிருவேன் வலை வீசி அப்படின்னு சொல்றாரு. இரண்டும் சோதனை காட்டும். என்ன ரெண்டையும் நாம சோதிச்சு பார்க்கிற வேண்டியதான். இவர் ஒரிஜினலான உண்மையான பரதவரா இல்ல சும்மா அப்படியே வேஷம் போட்டு வந்த பரதவரா அப்படின்னு நாம சோதிச்சு பார்க்கிறோம் அப்படின்னுட்டு அந்த பரதவர் குல தலைவன் நினைக்கின்றான். சுவாமி நட்சத்திரத்தையே வலை வீசி பிடிச்சிருவேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. தொண்டு உரை மனத்து காணல், தொண்டு உரை மனத்து காணல், துறை மகன் அகுதே விந்த, துறை மகன் அதுவே இந்த தன் துறை இடத்து ஓர் வன்மீன், கந்துரை இடத்து ஓர் வன்மீன், தழகென கறந்து சீற்றம், கரையென கறந்து சீற்றம், கொண்டு உரைகின்றது ஐய, கொண்டு உரைகின்றது ஐய, குடித்து அது பிடித்தியே குறித்து அது விடுத்தியே வண்டு உரை போதை மாதை, பண்டு உரை கோரை மாதை, மண்
மனம் செய்து தருவேன் என்றான். மனம் செய்து தருவேன் என்றான். அந்த பரதவர் குல தலைவனுடைய மனம் எப்படிப்பட்ட மனம்? ஒன்று அப்படியே அவன் மனசுக்குள்ள நிறைந்து இருக்கின்றதாம். சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நினைவை கொண்ட மனதை உடையவன். அதான் தொண்டு உரை மனத்து. அந்த தொண்டர்களுக்கே உரிய மனதை உடையவன் அந்த பரதவர் குல தலைவன். காணல் துறை மகன். காணல்னா கடற்கரை சோலை, துறை கடற்கரை துறை. அந்த கடற்கரை சோலைகள், அந்த கடற்கரை இதற்கு தலைவன். மகன்னா தலைவன், துறை மகன். அகுதே இந்த நீ சொன்னது சரிதான்ப்பா, நீ சொன்னது சரியா இருந்தா இந்த தன்துறை இடத்து, இந்த குளிர்ச்சி பொருந்திய இந்த கடற்கரை துறையில் ஒரு வன்மீன், ஒரு சுறா மீனானது தழல் என கறந்து நெருப்பு போல தண்ணிக்குள்ள மறைந்து இருக்கின்றது. சீற்றம் கொண்டு அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வடவாமுகாக்கினி போல கடலுக்குள்ள மறைஞ்சு இருக்கு இந்த சுறாமீன். சீற்றம் கொண்டு உரைகின்றது. கோபத்தோடு அந்த சுறாமீன் உள்ளே வசித்து கொண்டு வருகிறது. ஐய குறித்து, ஐயனே நீ அதை குறிவைத்து, அது பிடித்தியல், அது எங்க இருக்குன்னு குறிவைத்து அந்த சுறாமீனை பிடித்து விட்டால் என்னுடைய வண்டு உரை கோதை மாலை, வண்டுகளெல்லாம் தேன் குடிப்பதற்காக ரீங்காரமிடக்கூடிய மலர் மாலையை அணிந்த என்னுடைய மகளை, என்னுடைய அந்த மகளாகிய மீனாட்சி அம்மையை உனக்கு திருமணம் செய்து தருகின்றேன் அப்படின்ட்டு இந்த பரதவர் குல தலைவன் கூறுகின்றார். இந்த சுறாமீனை பிடிச்சிட்டேன்னா என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருகின்றேன் அப்படின்ட்டு அந்த பரதவர் குல தலைவன் கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் மேலும் தன்னுடைய ஆற்றல்களை அந்த பரதவர் குல தலைவனிடத்தில் கூறுகின்றார். மேலும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மீன்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட நான் வலை வீசி அவைகளை அந்த வலைக்குள் அகப்பட வைத்து விடுவேன். ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களையே வலை வீசி பிடிப்பதில் வல்லமை உடையவன் நான் என்று பெருமையாக தன்னை பற்றி சொக்கநாத பெருமான் கூறியவுடன் அந்த பரதவர் குல தலைவனுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. இவன் வலைஞன் என்கின்ற கோலத்தை தரித்து கொண்டு வந்த மகனாக இருப்பானோ, வலைஞன் என்கின்ற வேடத்தை அணிந்து கொண்டு வந்த மகனாக இருப்பானோ? இவன் முதலில் சொன்னது ஒன்று. முதலில் என்ன சொன்னான்? எப்படிப்பட்ட மீனையும் நான் பிடித்து விடுவேன் என்று சொன்னான். இப்பொழுது என்ன சொன்னான்? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையே பிடித்து விடுவேன் என்று கூறுகின்றான். அப்படி இப்போது சொல்லியது வேறொன்றாக இருக்கிறது. இந்த இரண்டையுமே நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டியதுதான் என்று அந்த பரதவர் குல தலைவன் மனதில் நினைத்து கொள்கின்றான். அந்த பரதவர் குல தலைவன் எப்படிப்பட்டவன்? சொக்கநாத பெருமானினுடைய தொண்டர்களுடைய மனம் எப்படி இருக்குமோ அதுபோல தன்னுடைய சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்வதை மனதில் வைத்திருக்கக்கூடிய மனதை உடையவன். காணல் துறைமகன், கடற்கரை சோலைகளும் கடல் அலைகளையும் உடைய அந்த துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவன், நீ சொன்னது சரி, நீ சொன்னது சரியாக இருந்தால் இந்த குளிர்ச்சி பொருந்திய இந்த கடல் துறையில் ஓர் இடத்தில் ஒரு வலிமையான மீனானது கடலுக்குள் அந்த வடவாமுகாக்கினி எப்படி மறைந்து இருக்குமோ அதுபோல மீனை அந்த சுறா மீனானது கடலுக்குள் மறைந்து இருக்கின்றது. அது கோபத்தோடு கடலுக்குள் இருக்கின்றது. ஐயனே, அது எங்கே இருக்கின்றது என்று அந்த இடத்தை குறிப்பாக நீ தெரிந்து கொண்டு அந்த மீனை நீ பிடித்து விட்டால் என்னுடைய அந்த வண்டுகள் தேன் உண்பதற்காக ரீங்காரமிடக்கூடிய மலர் மாலைகளை அணிந்த என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் என்று அந்த பரதவர் குல தலைவன் கூறுகின்றான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவ.